இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்சிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும், இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆப்டிமைசேஷன் என்ன நடந்திருக்கு, ஆப்டிமைசேஷன் என்ன நடந்திருக்கு, மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அண்டு என்னென்ன டைப் ஆஃப் மெமரி இருக்குது, அண்டு கார்பேஜ் கலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓவர்வியூ மாதிரி பார்த்துருப்போம். ஹை கைஸ், ஸோ போன வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அதுக்கான ஒரு இன்ட்ரோ, அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அண்டர் த ஹுட்டில் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இந்த இன்ஜின் வீடியோ மூலியமாக வந்து மேக்ரோ டாஸ்க் கியூனா என்ன, மைக்ரோ டாஸ்க் கியூனா என்ன, இந்த கால் பேக் கியூனா என்ன, அண்ட் ஈவெண்ட் லூப்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்டர்னலாக எப்படி வந்து பார்சிங் நடக்குது, அதை வந்து எப்படி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு சில டூல்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறேன். ஸோ தியரிட்டிக்கலி ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வித் டயக்ராம்ஸோட இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். தட் பீயிங் செட், லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க் பண்ண நினைக்கிறது வந்து JS லவர்ஸ் கம்யூனிட்டி. ஸோ JS லவர்ஸ் கம்யூனிட்டியில் வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்டுக்காக நிறைய வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்குமே வந்து நிறைய ஆர்டிகல்ஸ் மூலமா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோக்கான ரொம்ப டீட்டெயிலான ஒரு ஆர்டிகலுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பின் கமெண்ட்லேயே நான் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்டோட இன்ஜின்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரி, ஸோ ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்ற இந்த வார்த்தையை வந்து எப்பயாவது வந்து கடந்து வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் V8 அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்து ஸ்பைடர் மங்கின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராமாக மாற்றுறதுக்கான இன்னொரு சாஃப்ட்வேர் தான் வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கலி நீங்கள் என்னென்னலாம் கோட் அடிக்கிறீங்களோ அது வந்து மெஷினுக்கு புரியாது டேரெக்டாக, அதை புரிகிற ஃபார்மேட்டில் மாற்ற ஒரு வேலையை பண்ணுறது தான் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ரௌசர்ஸ், நம்ம ஃபோன்லேருந்து கம்ப்யூட்டர்லேருந்து சஃபாரியாக இருக்கட்டும், இல்லை கூகுள் குரோமாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மொசிலாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா ப்ரௌசர்ஸ்லையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஈவன் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறதுக்கான ஒரு சில என்விரான்மெண்ட்ஸ் இருக்குது, Node.js அந்த மாதிரி. ஸோ அந்த என்விரான்மெண்ட்ஸ் நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். இப்போயுமே சில பேருக்கு வந்துட்டு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குழப்பமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸே உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம், உங்களுக்கு தமிழ் தான் தெரியும். ஆனால் ஒருத்தவங்க வந்து இங்கிலீஷில் பேசுகிறாங்க, அதை உங்களுக்கு புரியணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கூகுள் டிரான்ஸ்லேட்டில் போட்டு அதை வந்து தமிழில் மாற்றி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். கரெக்டாக இதே விஷயத்தில் இங்கிலீஷில் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்னு வச்சுக்கலாம், நமக்கு தெரிஞ்ச தமிழ் வந்து மிஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோட் அப்படின்னு வச்சுக்கலாம். நடுவில் இருக்க இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பேசிக்கலி ஜாவாஸ்கிரிப்டில் இருக்கிற கோடை நமக்கு புரிகிற மாதிரியான ஒரு கோடாக மாற்றி கொடுக்கறது தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின். இந்த நம்ம எக்ஸாம்பிளில் கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணுற வேலையை இங்கே ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் வந்து பண்ணுது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் வந்து இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்க முடியும். இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினோட ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜினால என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இன்ட்ராக்டிவிட்டி, அதுக்கு அடுத்து பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கு அடுத்து வரது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராக்டிவிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு போகிறீங்க, அதில் ஏதோ ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபார்ம் வந்துட்டு சப்மிட் ஆனோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே நீங்கள் வந்து அமேசானில் போய் ஒரு ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களோட அட்ரஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஆர்டர் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணுறப்போ ஏதாவது ஒன்று நடக்கணும்ல, அந்த நடக்கிறதுக்கான தேவையான வேலைகள்லாம் பண்ணுறது தான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை ரன் பண்ணுறது இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான். அதுக்கு அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ். உங்களோட கோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஹார்ட்வேர் வந்து ஸ்லோவாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆப்டிமைஸ்டாக ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வேலையுமே வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் தான் பார்க்கும். அதுதான் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கு அடுத்தது வந்து கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. இப்போது நான் ஜாவாஸ்கிரிப்டில் தானே கோட் அடிக்கிறேன், அதே கோடு உங்களோட ஃபோன்லேயும் ரன் ஆகுது, உங்களோட லேப்டாப்லேயும் ரன் ஆகுது, உங்கள் பிசிலையும் ரன் ஆகுது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் வந்து ஒர்க் ஆகும். ஈவன் இந்த Node.js மாதிரியான என்விரான்மெண்ட்ஸுமே வந்து ஒர்க் ஆகும். இது எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்றத பார்க்கறது தான் இந்த இன்ஜினோட வேலை. ஆனால் இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின்ஸ் வந்து இருக்குது. சரி, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் இன்ஜின் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். A2Dல சொல்கிற மாதிரி இஃப் யூ வாண்ட் டு கிராக் த சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் த சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். அப்போ தான் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். அண்ட் நீங்கள் எழுதுகிற கோட் எல்லாமே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எப்பயாவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஈஸியாக உங்களால் டீபக் பண்ண முடியும். அதுக்கான ரூட் காஸ் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். முதல் விஷயம் பார்சிங். பார்சிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எழுதுகிற எல்லா கோடுமே வந்துட்டு டோக்கன்ஸாக வந்து பிரிப்போம். சரி, டோக்கன்ஸ்னா என்ன, பார்சிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எழுதுகிற கோடை வந்து மொத்தமாக பிரேக் டவுன் பண்ணி ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஜின் புரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரிக்கிற அந்த ப்ராசஸ் தான் பார்சிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கோடை டோக்கனாக மாற்றுவோம். டோக்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள்
உங்களோட கோடில் இருக்கிற எவ்ரி இண்டிவிஜுவல் என்டிட்டியை நம்ம வந்து ஒரு டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த என்டிட்டி என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் சில டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ், இந்த பார்சிங்கில் இருக்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்சிக்கல் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். லெக்சிக்கல் அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே உங்களோட கோடில் வந்து லெட் சம் ஈக்குவல் டு 5 + 10 அதுக்கப்புறம் செமிகோலன் வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இதில் இருக்கிற ஒரு என்டிட்டியுமே ஒரு டோக்கன்ஸ்னு சொல்லுவோம். லெட் அப்படின்றது ஒரு டோக்கன், இது வந்து நம்ம கீவேர்ட் டோக்கன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் சம் அப்படின்னு இருக்கிறது நம்ம ஐடென்டிஃபையர் டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டுன்னு இருக்கிறத நம்ம வந்து ஆப்ரேட்டர் டோக்கன் சொல்லலாம். அதுக்கப்புறம் 5 அப்படின்னு இருக்கிறது லிட்ரல் டோக்கன் சொல்லலாம். 5 இல்லை டபுள் கோட்ஸில் ஏதாவது ஒரு வார்த்தை வருது, இதெல்லாம் வந்து நம்ம லிட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பி ப்ளஸ் வந்திருக்கு, இதை ஒரு ஆப்ரேட்டர் டோக்கன் எடுத்துக்கலாம். அப்புறம் இருக்க 10 வந்து நம்ம அடுத்து இருக்க 10 வந்து நம்ம லிட்டரல்னு எடுத்துக்கலாம். கடைசியில் இருக்க செமிகோலன்னா நம்ம வந்து பங்க்சுவேஷன் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பிரித்து டோக்கன்ஸாக மாற்றுற ஒரு விஷயம் தான் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லுவோம். இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சின்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணுவோம். இந்த லெக்சிக்கல் அனாலிசிஸ் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு டோக்கன் வந்து உள்ளே வருது அப்படின்னா அதை அந்த டைம்லேயே நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிடுவோம். தேவையில்லாத ஒரு டோக்கன் வந்திருக்கு, இல்லை வந்துட்டு அன்ரிசர்வ்டான ஒரு சில என்டிட்டிஸ் வந்திருக்கு, இல்லை பார்ஸ் பண்ண முடியாத ஏதாவது ஒரு விஷயம் வந்திருக்குன்னா அங்கேயே நம்ம தள்ளி விட்டுருவோம். அதுக்காக தான் வந்து லெக்சிக்கல் அனாலிசிஸ் நடக்குது. அதுக்கு அடுத்தது சின்டாக்ஸ் அனாலிசிஸ். சின்டாக்ஸ் அனாலிசிஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டோக்கன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பிரித்து இப்போது நம்ம ஒரு விஷயத்தை வந்து பில்ட் பண்ணுவோம். ஏஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பில்ட் பண்ணுவோம். ஏஎஸ்டி அப்படின்னா வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் சின்டாக்ஸ் ட்ரீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏஎஸ்டி அப்படின்றது கிராஃபிக்கல் மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கூட நம்ம வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதை நம்ம எப்படி நினச்சிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரீ மாதிரி நினச்சிக்கலாம். இந்த ட்ரீயில் நான் இப்போ முன்னாடி பிரேக் டவுன் பண்ணி சொன்னேன்ல, ஐடென்டிஃபையர், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் லிட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். நான் வந்து முடிஞ்சால் இமேஜ்மே ஆட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இந்த சின்டாக்ஸ் அனாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், லெட் சம் ஈக்குவல் டு 5 + அதுக்கப்புறம் செமிகோலன் அப்படின்னு வச்சுக்கலாம். லெட்டுன்றது ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம், அதனால் விட்டுறலாம். அதுக்கப்புறம் சம்முன்றது எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா வந்து ஒரு கீவேர்டுக்கு அப்புறமா ஒரு ஐடென்டிஃபை வந்திருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு அடுத்தது ஒரு ஆப்ரேட்டர் வந்திருக்கு. ஆப்ரேட்டருக்கு 2 விஷயம் தேவை, 2 ஆப்ரண்ட் தேவை. ஸோ நமக்கு வந்து சம்மன் இந்த சைடு கிடச்சிருச்சு, இந்த சைடு ஏதாவது ஒன்று வேணும். அப்போ 5ன்றது இருக்குது, அதுவும் நமக்கு பிரச்சனை இல்லை, 5ன்ற லிட்டரல் வரும். அதுக்கப்புறம் ப்ளஸ் வந்திருக்கு. ப்ளஸுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு விஷயம் இருக்கணும், ஒரு ஆப்ரண்ட் இருக்கணும், ரைட் சைடில் ஒரு ஆப்ரண்ட் இருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு ஆப்ரண்ட் இல்லை, ஆப்ரண்ட்டுக்கு பதிலாக ஒரு பங்க்சுவேஷன் இருக்குது. இந்த இடத்துல நம்ம ஆப்ரண்ட் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம ஒரு எரர் த்ரோ பண்ணுறோம். அதுதான் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சின்டாக்ஸ் அனாலிசிஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து நம்மளோட ஏஎஸ்டி எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வேரியபிள் டிக்ளரேஷன் லெட்டுன்னு இருக்கா, அதுக்கப்புறம் வேரியபிள் டிக்ளரேட்டர் வரும். அதை வந்து 2ஆக பிரிப்போம். அது வந்து ஒரு சைடு வந்து ஐடென்டிஃபையர் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் தேவைப்படும். அந்த எக்ஸ்பிரஷனுக்கு 2 ஆப்ரண்ட் தேவை, ஒன்று வந்து லிட்டரல் 10, இன்னொரு லிட்டரல் 5. ஸோ இப்படி தான் நம்மளோட வேலிடான ஒரு ஏஎஸ்டி வந்து இருக்கும். சரி, இந்த ஏஎஸ்டியை நான் எப்படி வந்து ஆக்சுவலாக பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அதுக்கு ஒரு வெப்சைட் வந்து கொடுக்குறேன். astexplorer.net அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் எந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து டைப் பண்ணாலும் அதோட ஏஎஸ்டி எந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றத உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். That is one tool that I will suggest you in order to understand how JavaScript compiles internally. ஃபஸ்ட்டு ஃபேஸ் நம்ம இப்போ தான் முடிச்சிருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்சிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்பிரேஷன் நடக்கும். ஸோ இன்டர்பிரேஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து ஒரு ஏஎஸ்டி வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஏஎஸ்டியை நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மேலேருந்து டக்குன்னு அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஸோ ஒன்றா வந்து நம்ம போக ட்ரை பண்ணுவோம். இந்த டைமில் நம்ம வந்து ஆப்டிமைசேஷனை பார்க்க மாட்டோம், எவ்வளோ ஸ்பீடாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்றத மட்டும் தான் பார்க்கும் நம்மளோட ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின். ஸோ இந்த இன்டர்பிரேஷனில் என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே நான் வந்துட்டு சம் ஈக்குவல் டு 5 + 10 அப்படின்னு வச்சிருக்கேன். அண்ட் அதில் வந்து இன்னும் நிறைய கோடு இருக்குது. ஆனால் இந்த சம் ஈக்குவல் டு 5 + 10ன்றது எங்கேயுமே எனக்கு ரீகால்குலேட்டே ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஸ்டாட்டிக் கோடு வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக அக்சஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் முன்னாடியே ப்ரீ கால்குலேட் பண்ணி வச்சிரும். ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ண மாட்டோம். இந்த டைமில் இன்டர்பிரேட் மட்டும் தான் பண்ணி வச்சிருப்போம். இதுக்கு அடுத்து வர ஃபேஸில் தான் வந்து அதை வந்து நம்ம கம்பைல் பண்ணுவோம். அதுதான் வந்து ஜிட் அப்படின்னு சொல்லுவோம். ஜிட் கம்பைலேஷன். ஜிட் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து, முன்னாடி நம்ம இன்டர்பிரேஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதே மாதிரி இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் உங்களோட ஒரு லைன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் கோடையும் வந்து உங்கள் மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டே வருவோம். அதே மாதிரி இன்னொரு லேயரில் வந்து நம்ம இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ ஜஸ்ட் இன் டைம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து நான் வந்து கம்பைலேஷன் பண்ணேன் அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் வந்து நமக்கு இமீடியட்டாக கம்பைலேஷன் நடந்துகிட்டே
ஆகிட்டே வரும். அதுக்கு அடுத்த ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்டிமைசேஷனில் வந்து ஹார்ட் பாத் டிடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். இந்த ஆப்டிமைசேஷனில் என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் திருப்பி அக்சஸ் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் லூப்ஸாக இருக்கலாம், இல்லை ஃபங்க்ஷனாக இருக்கலாம், இல்லைனா லெட்ஸே ஒரு சம்மை கால்குலேட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசஸாக இருக்கலாம். இதை நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது வச்சு இதை நம்ம திருப்பி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இதில் என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் பண்ணோம்ல, அதில் எந்தெந்த விஷயம்லாம் ரிப்பிட்டேட்டிவாக இருக்கோ அதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மாற்றுறதுக்கான ஒரு சில ஆப்டிமைசேஷன் நடக்கும். அண்ட் இதில் வந்துட்டு ரிப்பிட்டேட்டிவாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணுவோம். பை த மீன்ஸ் ஆஃப் ரிப்பிட்டேஷன் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி எதெல்லாம் அக்சஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் வந்து நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருவோம். இதுதான் ஹார்ட் பாத் டிடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து டி ஆப்டிமைஸ் பண்ணுற ஓகே, அப்புறம் ஏன் டி ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கலாம். இது தேவைப்பட்டால் தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம sum equal to 5 plus 10 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ 5ன்றது ஒரு நம்பர், 10ன்றது நம்பர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுல எனக்கு பிரச்சனையே இல்லை, கரெக்டாக நான் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் திருப்பி இந்த சம் ஈக்குவல் டு ஒரு நேம் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க, ஹலோ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷனுக்கு அப்புறம் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்போம்ல, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரீ கம்ப்யூட் பண்ணணும்ட்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ்க்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மெமரி அலோகேட் பண்ணி அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சதெல்லாம் வேஸ்ட். ஏன்னா இங்கே வந்து கம்ப்ளீட்டாக அந்த டேட்டா டைப்பே வந்து மாறுதில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம்னா இது வந்து டி ஆப்டிமைஸ் பண்ணிடுவோம். ஸோ ஏன்னா வந்து ஆல்ரெடி இதை வந்து நம்ம ப்ரீ கம்ப்யூட் பண்ணி வைக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ இந்த டி ஆப்டிமைசேஷன் அப்படின்ற இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு சினாரியோ வந்துச்சு அப்படின்னா மட்டும் தான் டி ஆப்டிமைசேஷன் நடக்கும், இல்லைனா வந்து டி ஆப்டிமைசேஷன் நடக்காது. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் அண்ட் ஸ்கோப். எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் அண்ட் ஸ்கோப்னா என்னன்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் வந்து நம்மளோட கோட் எல்லாமே வந்து பார்ஸ் ஆகி முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த டைமில் நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டை செட்டப் பண்ணுறது வந்து நடக்கும். இந்த என்விரான்மெண்ட் செட்டப்பில் நமக்கு டிஃப்ரெண்டான கான்டெக்ஸ்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து நம்ம விண்டோ ஆப்ஜெக்ட் இல்லை விண்டோ ஸ்கோப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, இல்லைனா குளோபல் ஸ்கோப்னு சொல்லுவாங்க. ஒரு குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாமே வந்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுதான் குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபங்க்ஷன் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் ஏதாச்சும் வந்து நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குமே ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இந்த கான்டெக்ட்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து டைப்ஸ் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனல் எக்ஸிகியூஷன் கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸிகியூஷன் ஸ்டாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ எக்ஸிகியூஷன் ஸ்டாக் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸே இது வந்து ஒரு கன்வேயர் பெல்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஒரு விஷயம் போட்டாலும் அது உடனே எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிடும் அப்படின்றத இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டாக்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டாக் வந்து நம்ம வந்து கால் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இதில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து நீங்கள் உள்ளே வச்சாலும் அது உடனே வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துரும். இங்கே தான் வந்து இந்த ரா கம்ப்யூட்டேஷன் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஸ்டாக் விட்டு வெளியே போயிடும். இதுக்கு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லெட்ஸே கம்ப்யூட் மை ஏஜ் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அந்த ஸ்டாக்கில் உட்காந்த உடனே ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணணும்னா உடனே அதை ரன் பண்ணி கொடுத்துரும். ரன் பண்ண உடனே திருப்பி அந்த ஸ்டாக்லேருந்து நம்ம இதை பாப் பண்ணி வெளியே எடுத்துருவோம். ஸோ இவ்வளோ தான் வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இதுதான் நம்ம எக்ஸிகியூஷன் ஸ்டாக்னு சொல்லுவோம், இல்லை கால் ஸ்டாக்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வந்து மெமரி மேனேஜ்மெண்ட் பண்ணும். மெமரி மேனேஜ்மெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மெமரி லீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. மெமரி லீக்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். லெட்ஸே நீங்கள் வந்து லெட் நேம் ஈக்குவல் டு ஹரிஷ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. ஆனால் இதை வந்து நம்மளோட ஃபுல் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்லையுமே இந்த வேரியபிளை நம்ம யூஸே பண்ணலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்குன்னு நான் ஒரு மெமரி வந்து அசைன் பண்ணியிருப்பேன்ல என்னோட ப்ரௌசரில், அந்த மெமரி வந்து வேஸ்ட்டாக தானே போகுது. இதெல்லாம் யார் பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்டால் ஒரு கோடராக நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்மளுமே பார்த்துக்கலன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் தான் வந்து இதை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கம்பைலர் தான் வந்துட்டு நம்ம எவ்வளோ ஆப்டிமைஸ்டாக ஒரு கோடை ரன் பண்ணுறோம் அப்படின்றத ஒரு ஃபைனல் ஹேண்டாக வந்து பார்க்கணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில அல்காரிதம்ஸ் வந்து யூஸ் பண்ணும், மார்க் அண்ட் ஸ்வீப் அந்த மாதிரி. ஸோ இப்போது நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட் பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட்டு என்னென்ன மெமரிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி. ஒன்று வந்து ஹீப் மெமரி, இன்னொன்று வந்து ஸ்டாக் மெமரி. ஹீப் மெமரியில் என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அரேஸ் இருக்கும், ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். பேசிக்கலி காம்ப்ளெக்ஸான எல்லா ஸ்ட்ரக்சருமே இந்த ஹீப் மெமரியில் இருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப ஹீப்னா வந்து இந்த மாதிரி குவிச்சு வச்சுருக்கோம், இதில் நிறைய இடம் இருக்கும். ஸோ இதில் வந்து காம்ப்ளெக்ஸான டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டாக் மெமரின்னு ஒன்று இருக்கும். ஸ்டாக் மெமரியில் இந்த ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப், இந்த நம்பர், ஸ்ட்ரிங்கு, பூலியன் இந்த மாதிரியான ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்லாம் ஸ்டோர் பண்ணுற இடம் வந்து ஸ்ட்ரிங்ஸு.
இந்த ஹீப் மெமரிக்கும் இந்த ஸ்டாக் மெமரிக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் லிமிடெட் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் குட்டி. ஆனால் ஹீப் மெமரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. இது வந்து நீங்கள் எவ்வளோ காம்ப்ளெக்ஸான ஆப்ஜெக்ட் வேணால் போட்டு வச்சுக்கலாம். அதான் சொன்னல, அரே இல்லைனா ஆப்ஜெக்ட் இல்லைனா ஃபங்க்ஷன் இதெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அண்ட் இதுக்கு வந்து நிறைய ஸ்பேசஸ்மே வந்து நமக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் மெமரி. இதுக்கு அடுத்தது அந்த மெமரி லீக் பற்றி பேசியிருந்தோம்ல, அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து ஷூட் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுதான் வந்து கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்பேஜ் கலெக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. அதில் ஒரு அல்காரிதம் பார்த்தீங்கன்னா வந்து மார்க் அண்ட் ஸ்வீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்து கார்பேஜ் கலெக்ஷன் பற்றியுமே நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபைனலி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் லூப். சரி, ஈவெண்ட் லூப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஈவெண்ட் லூப் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஈவெண்ட் லூப் எதுக்கு தேவைன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ரொம்ப பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சிங்கிள் த்ரெட்டட் லாங்குவேஜ். முதல்ல சிங்கிள் த்ரெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ப்ராசஸர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உங்களோட கம்ப்யூட்டராக இருந்தாலும் சரி, உங்கள் லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபோனாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒரு ப்ராசஸர் இருக்கும். இப்போ ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மீடியாடெக், ஸ்னாப்ட்ராகன், யூனிசாக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸர் இருக்குது. இல்லை நீங்கள் வந்துட்டு லேப்டாப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு ஆப்பிளோட எம் சீரிஸ் சிப்ஸ் இருக்குது, இன்டெல் இருக்குது, அதுக்கப்புறம் ஏஎம்டி இருக்குது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் வச்சு நம்ம வந்து ரன் பண்ணுவோம். இந்த ப்ராசஸரில் நீங்கள் யூஸ்வலாக ஒரு ப்ராசஸரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஜென்ரலாக சொல்கிறது வந்து டுவல் கோர் ப்ராசஸர், இது குவாட் கோர் ப்ராசஸர், இது வந்து ஆக்டா கோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸருக்குள்ளே ஆக்டா, டுவல் அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த கோர்ஸ் தான் வந்து நம்பர் ஆஃப் ப்ராசஸிங் யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது இந்த சிபியூக்குள்ளே எனக்கு 8 கோர் இருக்குது அப்படின்னா, என்னால் 8 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனை ஒரே டைமில் என்னால் வந்து பேரலாக ரன் பண்ண முடியும். இதுதான் வந்து நம்ம மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இதை எக்ஸாக்டாக நம்மளால் மல்டி த்ரெட்டிங் சொல்லாமல் இது வந்து மல்டி டாஸ்கிங்னு கூட சொல்லலாம். இதுவே என்னோட ஒரே ஒரு ப்ரோக்ராமுக்கு இந்த சிபியூவில் இருக்க 2 கோரை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த டைமில் நான் யூஸ் பண்ணுறது தான் மல்டி த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஜாவாவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் மல்டி த்ரெட்டிங் இருக்குது, கோவில் வந்து மல்டி த்ரெட்டிங் இருக்குது. ஆனால் பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி லாங்குவேஜில் வந்துட்டு சிங்கிள் த்ரெட்டட் மட்டும் தான் இருக்குது. இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தோ உங்களோட கம்ப்யூட்டரில் 8 கோர் இருந்தாலும் அதோட மொத்த பர்ஃபார்மன்ஸையும் நான் யூஸ் பண்ணாமல் நான் ஒரே ஒரு கோர் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து சிங்க்ரனஸாக மட்டும்தான் நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஈவெண்ட் லூப் யூஸ் பண்ணுறோம். சரி, இந்த சிங்கிள் த்ரெட்டை வச்சு நம்ம எப்படி சிங்க்ரனஸாக இருக்கிற வேண்டிய கோடை நம்ம சிங்க்ரனஸாக ரன் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட்ஸ் தேவை. ஒன்று வந்து ஒரு மெசேஜ் கியூ, இன்னொன்று வந்து ஒரு ஈவெண்ட் லூப், அதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்டாக். இப்போது இந்த மெசேஜ் கியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 2 டைப்ஸாக பிரிப்போம். ஒன்று வந்து மேக்ரோ டாஸ்க் கியூ, இன்னொன்று வந்து மைக்ரோ டாஸ்க் கியூ. இதில் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி மேக்ரோ டாஸ்கில், மைக்ரோ டாஸ்கில் நமக்கு வந்து ஜாப் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஜாப்னா ஒன்றும் இல்லை, ஒரு பீஸ் ஆஃப் கோடுன்னு வச்சுக்கோங்க. இந்த கால் ஸ்டாக் அப்படின்றது எந்த ஒரு கோடு கொடுத்தாலும் ரன் பண்ணி கொடுத்துரும். இந்த கால் ஸ்டாக் நத்திங் பட் அ ப்ராசஸிங் யூனிட்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எனக்கு இந்த கியூவில் என்னென்ன கோட்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து இங்கே கொடுக்கறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணும்ல, அதுதான் ஈவெண்ட் லூப். இந்த ஈவெண்ட் லூப்பை வச்சு தான் நம்ம வந்து சிங்க்ரனஸ் கோட் அண்ட் ஏசிங்க்ரனஸ் கோடை நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இதோட தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கால் ஸ்டாக்னா என்ன, ஈவெண்ட் லூப்னா என்ன, மைக்ரோ டாஸ்க் கியூனா என்ன, மேக்ரோ டாஸ்க் கியூனா என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக தெளிவாக உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத உங்களால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜினில் என்னென்ன ப்ராசஸஸ்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். ஃபைனலி என்னென்ன ஜாவா ஸ்கிரிப்ட் இன்ஜின் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜின். ஃபர்ஸ்ட் இன்ஜின் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து V8 இன்ஜின். ஈவெண்ட் ரீசெண்டாக நம்ம வந்து ரியாக்ட் இந்தியாவுக்கு வந்து கோவாக்கு போயிருந்தோம். அப்போ வந்து இந்த V8 இன்ஜினில் ஒர்க் பண்ணவர் கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தோம். முடிஞ்சால் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். செட்டிங் தோஸ் அப்பார்ட், V8 இன்ஜினில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் குரோம் இருக்குல்ல, அதில் யூஸ் பண்ணுறாங்க, பிரேவில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ குரோமியம் பேஸ்டு ப்ரௌசர்ஸ் எல்லாத்துலேயுமே V8 இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது Node.js அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, அதுலேயுமே வந்து V8 இன்ஜின் தான் யூஸ் பண்ணுறாங்க. V8 இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் ஆஃப் காம்பனன்ட் இருக்கும். ஒன்று வந்து இன்டர்பிரட்டர், இன்னொன்று வந்து கம்பைலர். இது வந்து எல்லா இன்ஜினுக்குமே தனித்தனி இன்டர்பிரட்டர் வச்சிருப்பாங்க, தனித்தனி கம்பைலர் வச்சிருப்பாங்க. V8ல இருக்கிற இன்டர்பிரட்டரோட பேர் வந்து இக்னிஷன் அண்ட் கம்பைலர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து டர்போஃபேன். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸில் ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்க இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா JS இன்டர்ப் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் கம்பைலர் பார்த்தீங்கன்னா வந்து அயான் மங்கின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து சஃபாரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதில் இருக்கிற
அதில் இருக்க இன்டர்பிரட்டர் பேர் வந்து ஜேஎஸ்சி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோர். அண்ட் தென் கம்பைலரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்எல் இன்ட்டு அண்ட் எஃப்டிஜே இன்ட்டு. எல்எல் இன்ட்னா வந்து லோ லெவல் இன்டர்பிரட்டர்னு சொல்லுவாங்க. எஃப்டிஎல் ஜிட் அப்படின்னா வந்துட்டு ஃபாஸ்டர் தென் லைட் ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஆப்பிள் வந்து பேர் வைக்கிறாங்க, இந்த மாதிரி தான் வைப்பாங்க. அண்ட் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோர் அப்படின்ற இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கலி மேட் ஃபார் ஆப்பிள் டிவைசஸ். ஸோ ஆப்பிள் டிவைசஸில் எனக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நல்லா ரன் ஆகணும்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ண இன்ஜின் தான் வந்து இந்த இன்ஜின். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் வந்து சக்ரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணுறோம். இதில் இருக்கிற இன்டர்பிரட்டர் பார்த்தீங்கன்னா வந்து சக்ரா இன்டர்பிரட்டர். அதுக்கப்புறம் அதில் இருக்க கம்பைலர் பார்த்தீங்கன்னா வந்து சக்ரா ஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்பிரட்டர் வந்து கம்பைலர் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி இருக்கிற ஒரு இன்ஜினுக்குமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கம்பேரிசன் இருக்குது. லெட்ஸே இப்போ V8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து எஃபிஷியண்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து வைட் அடாப்ஷன் க்ரோம்லேயும் சரி Node.js-லையும் வந்து யூஸ் பண்ணுறோம். அதனால் எந்த பக்குமே வந்து இருக்காது அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்பைடர் மங்கியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். அதனால தான் வந்து க்ரோம் வந்து கொஞ்சம் அதிகமாக ரேம் எடுக்கும். இது மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் வந்து கம்மி ரேம் எடுக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த இன்ஜின் தான். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து ஃபயர்ஃபாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கோரில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெசிஃபிக்கலி ஆப்பிளுக்காகவே செஞ்சுருப்பாங்க. அண்ட் சக்ராவில் பார்த்தீங்கன்னா வந்து அதில் எனக்கு தெரிஞ்சு பெரிய அட்வான்டேஜஸ் மாதிரி தெரியலை. ஏன்னா வந்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரே நம்ம வந்து நிறைய பேர் அவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலேஷன் மட்டும்தான் வந்து அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி ஸ்பீடாக வந்து ரன் ஆகணுன்றது மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸே பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்சிங்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், இன்டர்பிரேஷன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும், ஆப்டிமைசேஷன் என்ன நடந்திருக்கு, ஆப்டிமைசேஷன் என்ன நடந்திருக்கு, மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, அண்டு என்னென்ன டைப் ஆஃப் மெமரி இருக்குது, அண்டு கார்பேஜ் கலெக்ஷன் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஓவர்வியூ மாதிரி பார்த்துருப்போம். அண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பைலருமே நம்ம வந்து பார்த்துருப்போம். என்னென்ன இன்ஜின்ஸ் வந்து இருக்குது, என்னென்ன இன்டர்பிரட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ I hope this video helped a lot and நிறைய பேருக்கு வந்து இது வரைக்கும் தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சப்போர்ட் திஸ் JavaScript series and you want more in-depth concept to be covered, தயவு செஞ்சு இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து லிங்க்டின்ல வந்து என்னை டேக் பண்ணி ஒரு போஸ்ட் வந்து போடுங்க. இதில் வந்து எந்த ஒரு ஃபீட்பேக் இருந்தாலுமே வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்குறத விட எனக்கு வந்து லிங்க்டின் மூலமா வந்து இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா வந்து இட் வில் பி a huge boost to make more videos. That's been it. Keep coding. Bye.